அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம் பயில்தலை தொடர்கிறோம். த சிந்தசிஸ் ஆஃப் யோகா ஆங்கில புத்தகத்தில் இப்பொழுது இந்த பகுதியில் நாம் இருக்கின்றோம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் நம்ம படித்துக் கொண்டிருப்பது ஞான யோகம். ஆங்கில தலைப்பு தி யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ். அதில் இப்ப படிக்கிறது இருக்கு. பட் த சான்சஸ் ஆர் தட் there is an aim in the world less absurd and aimless and impulse towards the absolute, less dry and abstract, the truth of the world more large and complex, a more richly infinite height of the infinite. இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன இது என்னன்னா, இது நாலேஜ் பேஸ்டுங்கிறதுனால பக்தி யோகம் படிச்ச மாதிரி கர்மயோகம் படிச்ச மாதிரி இதை படிப்பது நமக்கு அருள் அது எல்லாமே அருள் இருந்தாலும் ஸ்ரீ அரவிந்தருடைய எழுத்துக்கள் புரியும். இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமும் அந்த தத்துவங்களும் அதிகமா இருக்கும். The chances are that there is an aim in the world less absurd and aimless, an impulse towards absolute, less dry and abstract, the truth of the world more large and complex, more richly infinite and height of the infinite. இப்போ இந்த சென்டென்ஸ் புரியணும்னா நம்ம முன்ன படிச்ச அந்த முந்தின சென்டென்ஸ் படிச்சாதான் நமக்கு புரியும். அது என்னன்னா, முழுமையா அதை நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் an exclusive path of இந்த அப்டிராக்ட்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். An exclusive path of abstract thought would be justified only if the object of the supreme will in the universe has been nothing more than a descent into the activity of the ignorance operated by the mind as blinding instrument and jailer through false idea and sensation, and an ascent into the quiescence of knowledge equally operated by the mind through correct thought as enlightening instrument and savior. இதுல என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தா அப்டிராக்ட் தாட். இப்ப தாட் எல்லாமே பொதுவா அப்டிராக்ட். கான்கிரீட்ங்கிற வார்த்தை ஆப்போசிட் அப்டிராக்ட். அந்த பெயிண்டிங்ஸ்ல இப்ப முகம், மூக்கு, கண்ணு எல்லாம் தெரிஞ்சா அது நார்மல் போர்ட்ரைட் டிராயிங். கண் ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம், முகமானே தெரியாம இருக்கிறது பேர் அப்டிராக்ட் சொல்லுவோம். அது வித்தியாசமான ஒரு விஷயம். அதை நம்ம நியாயப்படுத்தினால் would be justified, நியாயப்படுத்த முடிந்தால் அப்படின்னா, only if the object of the supreme will in the universe has been nothing more than a descent into the activity of the ignorance. அப்ப அந்த சுப்ரீம் வில் பத்தி நானே முன்ன சொல்லியிருக்கேன். நம்ம கர்ம யோகத்துல யோகா ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு அத்தியாயமாவே படிச்சிருக்கோம். அதுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த அறியாமைக்குள் இறங்கி அதன் செயல்களை செய்வது. அது எப்படி? பை த மைண்ட் ஆஸ் பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், கண்ணு தெரியாத ஒரு கருவி மேல, அண்ட் ஜெயிலர் த்ரூ ஃபால்ஸ் ஐடியா. அது ஒரு பொய்யான கருத்தை வச்சுக்கிட்டு செய்யறது. அதுல அது ஒரு கைதி மாதிரி, அவர் கைதி இது பண்ணக்கூடிய ஜெயிலரா இருக்காரு, ஒரு சிறை அதிகாரியா அது இருந்துட்டு எது மைண்ட் அண்ட் சென்சேஷன் அண்ட் ஃபால்ஸ் ஐடியா அண்ட் சென்சேஷன். ஃபால்ஸ் சென்சேஷனும் அது போட்டுக்கணும். அப்ப நம்ம பொய்யான கருத்தையும் வச்சுட்டு இருக்கோம், பொய்யான புலன்களையும் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்ற அர்த்தம். And an ascent into the quiescence of knowledge equally operated by the mind through correct thought as enlightening instrument and savior. இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்னன்னா, and an ascent. இப்ப இந்த இடத்துல டிசென்ட்ங்கிற வார்த்தை போட்டாங்க. டிசென்ட் இன்டு த ஆக்டிவிட்டி ஆஃப் த இக்னரன்ஸ் போட்டோம். அப்ப அசென்ட் என்னன்னா மேல் நோக்கி போறது. அதுல பாத்தீங்கன்னா quiescence of knowledge, ஞானத்தின் அமைதி, ஈக்குவலி ஆப்ரேட்டட் மைண்ட், அதுவும் மனதால் தான் செயல்படுத்தப்படுகிறது. த்ரூ கரெக்ட் தாட் as enlightening instrument and savior. அப்ப இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் ஐடியா இருக்கு ஆப்போசிட் கரெக்ட் தாட். அது ஒரு பிளைண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பதிலாக இது என்லைட்டனிங், பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஆப்போசிட் என்லைட்டனிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஜெயிலருக்கு ஆப்போசிட் இங்க சேவியர். இப்ப கைதியா இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் என்ன சொன்னாலும். அப்ப இது நம்மை காப்பாற்றணும். ஆனால் பட் the chances are that there is an aim. இப்படி கிடையாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க அறியாமையில் இது பண்ணாதான் அதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் the chances are that there is an aim in the world less absurd, less aimless படிக்கணும்.
அப்ப இப்ப முந்தின சென்டென்ஸ் வந்து அப்சர்டா இருக்குன்னு ஸ்ரீ அரவிந்த வந்து இன்டைரக்டா சொல்றாரு. அப்ப இதை விட குறைந்த அப்சர்டுங்கிறதுக்கு ஒரு முட்டாள்தனம் சொல்லாம அறிவு குறைந்த நிலையில் எய்ம்லெஸ் நோக்கமற்று ரெண்டுமே லெஸ்ன்னு சொல்றாரு. முழுக்க முழுக்க இதுன்னு சொல்லல. லெஸ் அப்சர்ட், லெஸ் எய்ம்லெஸ். The chances are an impulse towards the absolute. அப்ப அந்த முழுமையான அந்த ஆத்மாவை நோக்கி நாம் செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கு? லெஸ் ட்ரை அண்ட் லெஸ் அப்டிராக்ட். இதை விட கொஞ்சம் வறண்ட தன்மை குறைவாகவும் அந்த அப்டிராக்ட் தன்மை குறைவாகவும் இருக்கும். A truth of the world more large and more complex. அப்போ இந்த உலகத்தின் உண்மை என்பது பெரிதாகவும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னா சிக்கல் என்று சொல்லாமல் பல கூறுகளை உடையதாகவும் a more richly infinite height of the infinite. அப்போ இதுல ஒரு வார்த்தை எப்படி போறாங்க? ரெண்டு இன்ஃபினிட் இருக்கு. இன்ஃபினிட் ஹைட் அது ஒரு இது, அதை எண்ண முடியாத உயரம். அது எப்படி இருக்கு? புவர்லி இன்ஃபினிட் ஹைட் இல்ல, ரிச்லி இன்ஃபினிட் ஹைட். அப்போ அது வந்து ஒரு செழுமையான அளக்க முடியாத உயரம். அந்த இன்ஃபினிட் வந்து ஷார்ட் ஐ போட்டிருக்காங்க. அது மனதால் புரிந்து கொள்ளக்கூடிய, ஆனா அந்த இன்ஃபினிட்டுகள் புரியாது. ஆனா ஆஃப் தி இன்ஃபினிட், இந்த இன்ஃபினிட்டை பார்த்தீங்கன்னா ஐ கேபிட்டல் போட்டிருக்கு. அப்ப இறைவனின் அந்த அளக்க முடியாத செழுமையான உயரத்தோடு அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோர் இது வந்து லெஸ் ட்ரை இதெல்லாம் சொல்லிட்டு 2000 மோர் லார்ஜ், மோர் காம்ப்ளெக்ஸ், மோர் ரிச்லி இன்ஃபினிட் ஹைட். அப்ப இதெல்லாம் லெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டா மோர்னு போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா ஒரு இது தெரியுது. அடுத்த இன்னொரு தடவை அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். தயவுசெய்து இது புரியலன்னா என்னை நிறுத்தி கேளுங்க. But the chances are that there is an aim in the world, less absurd and aimless, an impulse towards the absolute, less dry and abstract, a truth of the world more large and complex, a more richly infinite height of the infinite. Okay, அடுத்த சென்டென்ஸ் போலாம். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ ட்ரை பண்றேன். ஏன்னா திடீர்னு தோணுனது, அந்த வீடியோ இதுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நகைச்சுவை வீடியோ தான், சார்லி சாப்ளினோடது. பார்ப்போம். அது கிடைச்சதுன்னா அதை பத்தின ஒரு முன்னோட்டம் சொல்லிட்டு அந்த காட்சியை போடுறேன். அதாவது இதுல என்னன்னா, அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒண்ணு முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு சின்ன முன்னோட்டம் கொடுத்தாதான் அந்த காட்சி உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம வந்து கருமான் பட்டறைன்னு எல்லாம் சொல்லுவோம். கொல்லத்துக்கு அது கொல்லன், இரும்பு கொல்லன் எல்லாம் சொல்லுவோம். அதுல வந்து துருத்தி அடிச்சுட்டு ஒவ்வொரு வாளாக, அந்த காலத்துல வாழ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா, இரும்பு இதெல்லாம். அந்த மாதிரி செய்யும் போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு கத்திகளும் வாட்களும் செய்யப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனா திடீர்னு இந்த ஃபோர்டு கம்பெனி மூலமா மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, ஏராளமான தயாரிப்புகள். அப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வருது. அப்போ அந்த கேபிட்டலிஸ்டுடைய நோக்கம் என்னன்னா, நேரம் அந்த மிஷின் எல்லாம் எப்படி ஓடுதோ அதே மாதிரி இந்த மனிதர்களும் கொஞ்சம் கூட இது சுணக்கம் இல்லாமல் வேலை செய்யணும். அதாவது அவருக்கு அதிகமா பொருள் கிடைச்சா அதிகமா லாபம். அதுதான் அடிப்படை. லாபம் தான் அதோடைய உள்நோக்கம். அப்ப மனிதரை மனிதராக பார்க்காமல் அவனையும் ஒரு இயந்திரத்தின் ஒரு பகுதியாக பார்த்து அவனை சாப்பிட்றதுக்கு இது கொடுக்குறாங்க. இது எதுக்கு இந்த வார்த்தை இது காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இதுல வந்து இது பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, இது வருங்க. பிளைண்டிங், இப்ப முதல் வருஷத்துல ignorance, activity of the ignorance operated the mind as blinding instrument. இப்ப அவங்க கொடுக்குற ஒரு கருவி எப்படின்னா, அதை சாப்பிட வைக்கும். அந்த சாப்பிட்றது கூட வெளியில போய் அவன் சாப்பிட்டு வர்றதுக்கு கூட நேரம் கொடுக்காம அதை அவனை சாப்பிட வைக்கும். முதல்ல அது நார்மலா செய்யும் போது எப்படி இருக்கு, அது பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்டாக மாறும் போது அது எப்படி இருக்கும் போது நமக்கு அது நல்லா புரியும். இப்ப ஏஐ எல்லாம் என்ன பண்ண போது பொதுவாக பார்க்கலாம். அது வந்து இனிமேதான் நம்ம சொல்ல முடியாது. பாருங்க இப்ப வரும் அது. R&Dன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல பாருங்க, my friends,
This record comes to you through the Sales Talk Transcription Company, Incorporated. Your speaker, the mechanical salesman. May I take the pleasure of introducing Mr. J. Willicombe Billows, the inventor of the Billows feeding machine, a practical device which automatically feeds your men while at work. Don't stop for lunch. Be ahead of your competitor. The Billows feeding machine will eliminate the lunch hour. Be ahead of the competitor. அப்ப lunch break இல்லாம செய்யறது பாருங்க. Increase your production and decrease your overhead. Allow us to point out some of the features of this wonderful machine. Its beautiful aerodynamic streamlined body, its smoothness of action made silent by our electroporous metal ball bearings. Let us acquaint you with our automaton soup plate. Its compressed air blower. இந்த ஆட்டோமேட்டான்ங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம், இதுலயும் படிச்சிருக்கோம், சாவித்திரியிலயும் வந்திருக்கு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் இதை யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்பவே அந்த காலத்துல. Breath necessary. No energy required to cool the soup. Notice the revolving plate with the automatic food pusher. Observe our countershaft double knee action corn feeder with its synchromesh transmission, which enables you to shift from high to low gear by the mere tip of the tongue. Then there is the hydro-compressed sterilized mouth wiper. Its factors of control ensure against spots on the shirt front. These are but a few of the delightful features of the Billows feeding machine. Let us demonstrate with one of your workers, for actions speak louder than words. Remember, if you wish to keep ahead of your competitor, you cannot afford to ignore the importance of the Billows feeding machine. அவங்களும் மெஷின் மாதிரி இதை டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பிளைண்ட் இன்ஸ்ட்ருமெண்டா மாற போகுது இப்போ.
நட்டு வச்சாலும் நட்டையும் கொடுக்குது இப்போ. இது இப்போ தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காட்சி தெரிஞ்சு வந்தது இல்லையா? எல்லாருக்கும் தெளிவா பாத்தீங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் ஆம் இல்லை சொல்லலாம். ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அந்த பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மைண்ட் அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அதுக்காக அதாவது மெஷின் வந்து இன்னைக்கு 1008 மிஷின் நம்ம வீட்டுல இருக்கிற மிக்சி, கிரைண்டர், எதை எடுத்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ் எதை எடுத்தாலும் மிஷின்ஸ் தான். இது வேணா ஒரு பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னோம்னா இட்ஸ் இன் த ப்ராசஸ். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஆனா அதுல நோக்கம் வந்து மனிதனா பார்க்காம ஒரு மிஷினா மாதிரி பார்த்து ஊட்டுவது, உணவு ஊட்டும் கருவின்னு அது தமிழ்ல சொல்லலாம். அவன் அந்த மாதிரி பண்ணும்போது அது இப்படி இருக்கு. ஒருவேளை நார்மலா ஆக்கியிருந்தா அது வேற. இப்ப இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே நம்ம இன்னும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை 70s நான் வந்து டிஹெச்எல் திருவெரும்பூர்ல என்னுடைய சித்தப்பா சித்தி எல்லாம் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நைட் ஒரு 10 மணிக்கு போனோம். மதுரையில இருந்தோம். அப்போதாங்க போனோம்னா அவங்க உடனே அப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கலா இருந்துச்சு. ஒரு புட்டுக்கோவை இது மாதிரி சொல்லலாம். ஃபில்டர் மாதிரி, ஃபில்டர்ல பெரிய சைஸ் காஃபி ஃபில்டர் மாதிரி. அதுல சின்னதா அரிசியை போட்டு உடனே அவங்க இது பண்ணி கொடு. அப்பதான் நான் முத அந்த மாதிரி ஒரு மிக்ஸி பாக்குறேன். அவங்க வந்து தேங்க்யூ. அவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா அரிசி உடைச்சு அதை ரவா மாதிரி பண்ணி அரிசி உப்புமா பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அப்ப என்னமோ செக்கோஸ்லோவேக்கியாவோ எங்கேயோ போயிருந்துருந்தாங்க. பிஹெச்ல அனுப்பிச்சிருந்தது. அதுல அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு கருவி. அப்ப ஆச்சரியமா நம்ம பார்த்தோம். அந்த ப்ரெஷர் குக்கர் என்னென்னமோ நம்ம பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அது மேம்படும் போது அந்த மிஷின்ஸ் எல்லாம் இப்ப மிஷின் இல்லாத இதுவே இல்லை. இப்போ நம்ம இன்டர்நெட்டோ, கம்ப்யூட்டரோ, செல்போனோ எல்லாமே அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொன்னா நாங்க இல்லாட்டி உலகமே இயங்காதுன்னு சொல்ற அளவுக்கு போவாங்க. ஒவ்வொருத்தர் எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி உங்களுக்கு இயங்காதும்பாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கரும்பு இப்ப இரும்பை காய்ச்சி உருக்கிடுவேரே இயந்திரங்கள் செய்திடுவேரேன்னு நம்ம விருப்பாடியிருப்பார் பாரதியார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் வளம் என்பது இருக்கு. ஆனா இது ஒரு வேடிக்கைக்காகவும் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம் மனதை முழுமையாக நம்ப முடியாது. ஏன்னா பிளைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. பல குழப்பங்கள் வரும். இன்னைக்கு காலையில கூட நான் சொன்ன பாருங்க, இன்னைக்கு இன்டர்நெட் வந்து முன்ன போயிட்டு வந்துச்சு. இப்ப ரெக்கார்டிங் எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாது. இப்ப நான் ஸ்டாண்ட் பை மாதிரி பிரியாமா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரொம்ப ரிலையபிள்னு சொல்ல முடியாது. அதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, பட் இதை படிச்சு முடிச்சிட்டப்போ certainly an abstract logic must always arrive as the old systems arrived at an infinite empty negation or an infinite equally vacant affirmation. For abstract, it moves towards an absolute abstraction, and these are the only two abstractions that are observed.
நான் கூறிய மாதிரி, ஆனா இப்ப பவர் இது இல்லை, ஏதோ ஒரு தடுமாற்றம் அவ்வளவுதான். இன்டர்நெட் இதாகல, நான் சொன்னதுக்கு எடுத்துக்காட்டா இப்பவே அது வந்துருச்சு. another example for blind instrument. பேச பேச அது கட் ஆகுது, பாத்துக்கோங்க. ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். Okay, certainly an abstract logic must always arrive, as the old systems arrive, at an infinite empty negation or an infinite equally vacant affirmation. But for abstract, it moves towards an absolute abstraction. And these are the only two abstractions that are absolutely absolute. இது படிக்கும்போது ரொம்ப நமக்கு என்ன இது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வருது, அப்சல்யூட் வருது. இது கொண்டு அதான் நான் சொல்றேன், இதோடைய விளக்கம் என்று சொல்வதை விட இந்த சொற்களை மதர் அடிக்கடி சொல்லுவாங்க. சிந்தசிஸ் ஆஃப் யோகா விளக்கம் சொல்லியிருக்காங்க. அன்னை அது முடிஞ்சவொடனே இட் இஸ் மெடிடேட் அப்பான் த சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது உண்மையிலேயே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சொற்களில் ஆழமாக போறது, இல்ல நம்ம என்ன சொன்ன மாதிரி 7 முறை படிப்பது, 20 முறை படிப்பது, இதெல்லாம் அன்னை சொன்னது. ஒரு சாதகர் கிட்டு ரெட்டிங்கிறவர் என்ன சொன்னார், ஒரு 200 தடவை படிச்சா லேசா புரிய ஆரம்பிக்கும். இதுதான் இங்க அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சென்டென்ஸ். Certainly an abstract logic must always arise. அப்போ நம்மளதெல்லாம் பொதுவா கான்கிரீட் லாஜிக்னு சொல்லலாம். நம்ம கிட்ட பொதுவா நம்ம பேசுறதுலாம் இது அப்டிராக்ட் லாஜிக். கான்கிரீட்னா தெள்ள தெளிவா நம்ம சொல்லுவோம். இப்ப கண்ணை மூடா எனக்கு கண் தெரியாதுங்கிறது கான்கிரீட் லாஜிக். கண்ணை மூடி வச்சப்ப பார்வை தெரியாது, கண் திறந்தா எனக்கு தெரியும் அப்படிங்கிறது கான்கிரீட் லாஜிக். ஆனா அப்டிராக்ட் லாஜிக் இப்போ இவர் சொல்ற சென்டென்ஸே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது எப்படி என்னங்கிறது தெளிவா நம்ம கான்கிரீட்டா புரியாது. ஆனா ஒரு அப்டிராக்ட் லாஜிக் மஸ்ட் ஆல்வேஸ் அரைவ். அது எங்க அந்த அப்டிராக்ட் லாஜிக் எங்க போய் முடியும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அது அப்டிராக்டா இருக்கனால எப்படி ஆஸ் தி ஓல்ட் சிஸ்டம்ஸ் அரைவ்ட், எப்படி இந்த பழைய இவர் நாங்க மறந்துடக்கூடாது. ஸ்ரீ அரவிந்தர் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றால், இந்த புத்தகத்தில் அவருடைய பூர்ண யோகத்தை விளக்குவதற்காக போடக்கூடிய கடைக்கால் தான் இந்த அத்தியாயங்கள் எல்லாம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம படிச்ச கர்மயோகம் ஆகட்டும், செயல் வழி யோகம் என்று சொன்ன கர்மயோகம் ஆகட்டும், இந்த இப்போ பக்தி யோகம் ஆகட்டும், இப்ப படிக்கிற ஞான யோகம் ஆகட்டும், எல்லாமே அடித்தளங்கள் தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம கடைசியா இருக்கக்கூடிய பகுதி நான்காவது பகுதி த யோகா ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுதான் ஸ்ரீ அரவிந்தருடைய உண்மையான அந்த யோகம், பூர்ண யோகம், யோகா இன்டெகிரல் யோகான்னு நம்ம சொல்லலாம். அந்த இது போய் அதை அப்படியே நேரடியா கொடுத்தா சத்தியமா நமக்கு எதுவுமே புரியும். இதுவே புரியாம பல பேர் திண்டாடுவாங்க. அது புரிவதற்கு கொடுத்த அடிப்படை தான் இதெல்லாம். அதனால புரிஞ்சுக்க ஓல்ட் சிஸ்டம்ஸ் அரைவ். அப்ப பழசு சொல்லி இப்படிதான் அங்கெல்லாம் இருந்தாங்க, நம்ம எங்க போகணும், இன்ஃபினிட் இன்டெகிரல் யோகி நம்ம என்ன பண்ணணுங்கிறது இதுல எழுதுவாரு. அதனால புரிஞ்சுக்க. அங்கங்க அப்படி தெளிச்சுக்கிட்டே போய் கடைசியில நம்ம இது பண்ணுவோம். நம்ம மார்கழி மாசத்துல இருக்கோம், நிறைய சத்சங்கங்கள், அந்த குளிர்ல குளிக்க முடியாதவங்க எல்லாம் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பஜனை பாடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெருக்களில் வீதிகளில் அப்படி பாடி செல்லும் மக்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு இதுல இந்த மார்கழி மாசத்துல இந்த சத்சங்களை படிக்கிறோங்கிறதே நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அப்டிராக்ட் லாஜிக் மஸ்ட் ஆல்வேஸ் அரைவ் as the old systems arrived at an infinite empty negation. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட் நெகேஷன். அதுக்கு முன்னாடி ஹைட் சொன்னார், இன்ஃபினிட் ஹைட், அதுவும் ஸ்மால் லெட்டர்ல போட்டாரு, இதுவும் ஸ்மால் லெட்டர். அப்ப நெகேஷன் அப்படின்னு சொன்னா நேத்திங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருங்க. அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை என்று சொல்லிக்கூடிய ஒரு நெகேஷன். அப்ப அது எம்டினோ எதுவுமற்ற ஒன்று. அதுதான் இன்ஃபினிட் எம்டி நெகேஷன். ஏன்னா இது அப்டிராக்ட் லாஜிக்ல போகும்போது அங்கதான் போய் நம்ம அடைவோம். இது ஒரு பக்கம். ஆர் அன் இன்ஃபினிட் ஈக்குவலி வேக்கண்ட் அஃபர்மேஷன். நெகேஷனுக்கு ஆப்போசிட் அஃபர்மேஷன் சொல்லலாம். அஃபர்மேஷன்னா பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதனால அதுவும் எப்படி இருக்கு, வேக்கண்டா இருக்கு, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஒண்ணுமே இல்லாதனால இல்லைன்னு சொல்றோம். ஆனா இல்லை என்பதை பாசிட்டிவா ஆமாப்பா. இப்ப நான் எங்க வீட்டுல இப்ப அம்மா இருக்காங்கன்னா இல்ல, அவ்வளவுதான், அது நெகேஷன். ஆனா அது பாசிட்டிவா சொல்லலாம், நமக்கு இல்லாம இருக்காங்க அதனால இல்லை அப்படின்னு. ஸோ இன்ஃபினிட் ஈக்குவலி வேக்கண்ட் அஃபர்மேஷன். இந்த ரெண்டும் நமக்கு முதல்ல புரியாது. அது எப்படி நெகேஷன் அஃபர்மேஷன் இருக்கும், பாசிட்டிவா இருந்தா எப்படி நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும்.
ஆனா ஆர்னு ஒரு வார்த்தை இது அல்லது அதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுதான் அப்டிராக்ட் லாஜிக் உடைய தன்மை. இது வந்து பிசிக்ஸ்லயோ மேத்தமெட்டிக்ஸ்லயோ நம்ம கேட்டா அவங்க வந்து சயின்டிபிக்கா கூட இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுப்பா. அப்டிராக்ட் இட் மூவ்ஸ், இதுதான் அங்க இருக்கிற இது, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அன் அப்சல்யூட் அப்டிராக்ஷன். ஸோ இது வந்து அந்த தெளிவற்ற நிலை தான் அந்த அப்டிராக்ட்ங்கிறது, கான்கிரீட் அற்ற ஒரு நிலை. அது நோக்கி அது போயிட்டு இருக்கு. அப்ப எங்க போகும்? அப்சல்யூட் அப்டிராக்ஷன், முழுமையான அப்டிராக்ஷனுக்குள்ள போகும். அண்ட் தீஸ் ஆர் தி ஒன்லி டூ அப்டிராக்ஷன்ஸ் தட் ஆர் அப்சல்யூட்லி அப்சல்யூட். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சு. எந்த ரெண்டுன்னா the நெகேஷனும் அஃபர்மேஷனும். These are the only two abstractions that are absolutely absolute. அப்ப இந்த ரெண்டும் நெகேஷன் அஃபர்மேஷன் ரெண்டு தான் முழுமையானது. பூர்ணம் ஒரு பாட்டு வரும் இல்லையா கிளாஸ்ல, அது மாதிரி அந்த ரெண்டு தெளிவற்ற நிலை தான் அந்த முழுமையான ஒரு நிலைக்கு நம்மை காட்டும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஒண்ணு திருப்பி அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். தயவுசெய்து வந்து இது நான் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது இறை அருள் தான் நம்மளை புரிய வைக்கணும். இல்லாவிட்டால் இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் அசை போடுதல் அல்லது அதை பற்றி தியானித்தல் நமக்கு இதை வந்து அதை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம கண்டிப்பா அந்த நிலை என்னன்னு உணர வைக்கும். என்னால சொற்களால் எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். Certainly an abstract logic must arrive as the old systems arrive at an infinite empty negation or an infinite equally vacant affirmation. For abstract, it moves towards an absolute abstraction, and these are the only two abstractions that are absolutely absolute. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து அடுத்த சென்டென்ஸ் போலாம். அது இந்த பேராகிராஃப் முடிக்க வாய்ப்பு இல்லை. திருப்பி பட்ல ஆரம்பிக்கிறார். பட் a concrete ever, the absolute opposite word, a concrete ever deepening wisdom waiting on more and more riches of infinite experience, and not the confident abstract logic of the narrow and incompetent human mind, is likely to be the key to a divine superhuman knowledge. அப்ப இங்க ஒரு நம்பிக்கையூட்டும் செயல், அது நமக்கு அந்த புரிதல் கொஞ்சம் கடினம். அந்த முந்தின சென்டென்ஸ் இப்ப பாருங்க, a concrete ever deepening wisdom, என்றென்றும் ஆழமாக செல்லக்கூடிய ஞானம், வெயிட்டிங் ஆன், அது நமக்காக காத்துட்டு இருக்கிறது. அந்த ஞானம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன வெயிட்டிங் ஆன்? மோர் அண்ட் மோர் ரிச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப வந்து எண்ணிலடங்கா அனுபவங்கள், அது செழுமையான அனுபவங்கள், மேலும் மேலும் செழுமையான அனுபவங்கள், இப்படிதான் சொல்லுவோம். அண்ட் நாட் த கான்ஃபிடென்ட் அப்டிராக்ட் லாஜிக். இப்ப இந்த லாஜிக் வந்து அப்டிராக்டா இருக்கு, ஆனா அது வந்து கான்ஃபிடென்டா இருக்கு, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காது. அது எதை நம்பிக்கையோடு இருக்கு? ஆஃப் த நேரோ ஹியூமன் மைண்ட் அண்ட் இன்கம்ப்ளீட்டட் ஹியூமன் மைண்ட். அப்போ அந்த எதை நம்பி அந்த அப்டிராக்ட் லாஜிக் இருக்குன்னா, மனித மனத்தை நம்பி அது இருக்கின்றது. இந்த மனித மனம் எப்படி இருக்கிறது? மிகவும் குறுகியதாக இருக்கிறது, உரிய தகுதியற்றதாக, தக்கதாக இல்லை. இன்கம்ப்ளீட்னா தக்கதாகவோ தகுதியற்றதாக இருக்கக்கூடியது மனித மனம். இஸ் லைக்லி டு பி, அப்ப எது இஸ் லைக்லி டு பினா, a concrete ever deepening wisdom waiting on more and more riches of infinite experience is likely to be the key to a divine suprahuman. நான் அப்பவே படிக்கும்போது சூப்பர் ஹியூமன் படிச்சேன்னு நினைச்சேன். தப்பு இருந்தா எப்பவுமே எனக்கு திருத்திருங்க. படிக்கும்போது அப்படிதான் நான் படிச்சேன். The key to a divine suprahuman knowledge. அப்போ அது வந்து இறைவனின் மனிதன் தாண்டிய ஞானம், அதான் சுப்ராஹியூமன். அதுக்கு சாவியாக இருக்கிறது இந்த கான்கிரீட் எவர் டீப்பனிங் விஸ்டம். அது வந்து நிறைய அனுபவங்களோட காத்துட்டு இருக்கு. இது நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாம் அன்னை வழியில வந்த அனைவரும் முழுக்க வந்தமோ, ஆன்மீகமா இருக்கமோ, இல்ல மத ரீதியா இருக்கமோ, அதெல்லாம் அடுத்தது. ஆனா அன்னை வழியா வரும்போது இந்த ரிச்சஸ் ஆஃப் இன்ஃபினிட் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம அது தெரியாது. இதுதான் ஞானத்தின் ஒரு பகுதிங்கிறது தெரியாது. பல ரூபத்துல அது வரும். கண்டிப்பா சாவித்திரி படிக்கும்போது கண்டிப்பா வரும். இன்னும் போயிட்டே இருக்கு அந்த பேராகிராஃப். ஸோ படித்து முடிப்பது கடினம். ஸோ இப்போதைக்கு இதை நிறுத்துகிறேன். இன்னொரு தடவை படிச்சுட்டு, பட் a concrete ever deepening wisdom waiting on more and more riches of infinite experience,
and not the confident, abstract logic of the narrow and incompetent human mind, is likely to be the key to a divine suprahuman knowledge. So நம்ம இதை வந்து ஹார்ட் பத்தி வில் பத்தி எல்லாம் நாளைக்கு படிச்சு இந்த பேராகிராஃப் முடிச்சு அடுத்த பத்திக்கு நம்ம போலாம். இதோட நிறைவு செய்வோம். அதுக்கு முன்னாடி மீராமா வந்து ஒரு போட்டிருந்தாங்க, தேங்க்யூ ஃபார் அது போயிடுச்சு. என்ன எழுதியிருந்தாங்க? தேங்க்யூ ஃபார் லாஃபிங்னு ஒன்று எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கட்டாய் வெளியே வந்த உடனே வெளியே போயிடுச்சு. சொல்லுங்க மீராமா, என்ன சொல்ல எழுதியிருந்தீங்கன்னு. Thank you for good morning sir. Thank you for making us laugh. இந்த மார்னிங் அப்படின்னு நிஜமா சிரிச்சிட்டே இருக்க வேண்டியிருந்தது. ரொம்ப அப்கோர்ஸ் அந்த இதனாவே சிரிப்பு தான். நல்லா இருந்தது காலையில. ஓகே. ஆனா என்னன்னா அதுல வந்து வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, இப்ப அவன் அந்த சார்லி சாப்ளின்னா அதுல அங்க இருக்கிற தொழிலாளியுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நமக்கு பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது இல்லையா? ஆனா அவன் நிலைமை எவ்வளவு வருத்தத்துக்குரியதுன்னு யோசிப்பாங்க. அதான் பிளைண்ட். ஆமா சார். எஸ் சார், எஸ் சார். நம்ம நினைக்கணும் சிரிப்புக்குரியதான். ஏன்னா யாராவது விழுந்தா நம்ம சிரிப்பது வேணா யோசிச்சு பாத்தீங்கன்னா இருக்கிற இது தெரியும். சொல்லுங்க புவனேஸ்வரமா. சார், அன்னைக்கு அவங்க காமிச்சபோது மெஷின்ல மாட்டின மனுஷனை காமிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஏஐல மாட்டின மனுஷங்களாகத்தானே இருக்கிறோம் இப்போ. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்ங்கிறது அதுவும் ஏஐ தான். அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், சந்தேகமே வேண்டாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்ங்கிற வார்த்தையே ஏஐ உடைய முதல் அந்த காலத்து வார்த்தைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், இப்ப நம்ம ஒருத்தர் சோறு ஊட்டுறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த சோறு வந்து அம்மா வந்து குழந்தைக்கு ஊட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச மாதிரி அது பக்குவமா சாதம் வெந்திருக்கா குழஞ்சிருக்கான்னு எல்லாம் பார்த்து ஊட்டுறது ஒரு பக்கம். அது ஒரு மிஷினை ஊட்ட சொல்ல என்ன மாதிரி ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? இதான் விஷயம். அதே மாதிரி நம்ம இப்ப இந்த மைண்ட் வந்து நம்ம பிளைண்டிங், இப்ப இந்த இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் புரியலன்னா அதே கதை தான். நம்ம வந்து இதை வந்து இன்னும் நாளைக்கு தொடர்ந்து படிப்போம். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி. வணக்கம்.